எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எதிரியாக மாறிடுவாங்க. அதாவது நம்ம செய்கிற செயல் நமக்கு எதிராக மாறிடும், நம்மளோட எண்ணங்கள் நமக்கு எதிராக மாறிடும். சரிங்களா? நீங்கள் வேறு யாரும் இவங்களெல்லாம் கெடுக்க வேணாம், அவங்களே கெடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, பத்மாசுரன் ஒரு அசுரன் இருந்தாப்புல, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். சரிங்களா? அவருடைய குருநாதர் என்ன பண்ணுறாருன்னா, நீ சிவபெருமானை வேண்டி தவம் இரு, வரம் வேண்டி தவம் இருங்கிறார். சரிங்களா? சாகா வரம் வேணும் அப்படின்னு நீ வரம் கேளு அப்படிங்கிறார். அதே மாதிரி இவரும் இவர் சிவபக்தன் தான், நல்ல இவர் ரொம்ப சிவபக்தனா. எப்படின்னா சிவனை தவிர வேறு எந்த ஒரு இதுக்கும் பணிய மாட்டார், அடி பண்ணிய மாட்டார். சிவன் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் ஒரு பக்தர் அவர். சரிங்களா? சிவன் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஆள் அவர். அதுக்காக என்ன வேணாலும் சிவனை பார்க்கணுங்கிறத என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு அசுரன் அவர். சரிங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி சாகா வரம் கேட்டு இருக்கார். சிவன் வரம் கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைப்பா இந்த மாதிரி வரம் கொடுக்க மாட்டோம், வேறு ஏதாவது கேளு நான் தரேன் அப்படின்னோடனே இவனுக்கு ஒரு இது சரி, அது அந்த சாவு கூட நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு அந்த அசுரன் நினைக்கிறார். சரிங்களா? பத்மாசுரன் அவன் என்ன பண்ணுறான், நான் யார் தலையிலலாம் கை வைக்கணும் அதெல்லாம் செத்துடணும், அவரெல்லாம் மரணம் அடைஞ்சிடணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வரம் கேட்குறாரு. அவரும் கொடுத்துட்டார். சரிங்களா? இவன் என்ன பண்ணுறான், எல்லாம் யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை. யார் எப்பேற்பட்டாலும் போய் கையை வச்சா அவன் செத்து போயிடுவான். அவன் எவ்வளோ பெரிய தேவராக இருந்தாலும் சரி, தேவகுலத்தை சேர்ந்தவங்களும் சரி. சரிங்களா? தேவர்கள் மேலேயும் பிரச்சனை பண்ணுறாங்க. அவர் அது எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார், உலகம் முழுக்க. சரிங்களா? ஏன்னா இவர் ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழி இல்லாமல் நாரதர் ஒரு தடவை என்ன சொல்லிடுவார்னா, என்ன பத்மாசூரா, எல்லாத்தையுமே நீ அடைஞ்சிட்ட போல இருக்கு, உன்னை வெல்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு போல் அப்படின்னோடனே, ஆமாம் என்னை வெல்றதுக்கு யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு, சிவனை தவிர வேறு யாரும் என்னை வெல்ல முடியாதுன்னு அந்த ஒரு அன்பில் சொல்லிட்டாப்ல. உடனே இவர் என்ன பண்ணிட்டார், நாரதர் அப்போ சிவன் நினச்சா உன்னை கொண்டுலாங்கிறியா அப்படின்னோடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஓ, அப்போ சிவனை நம்ம ரொம்ப நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கார், அவரை தலையில் கையை வச்சு கொன்ற வேண்டியதான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, சிவன் தலையில் கை வைக்கிறதுக்கு வரார், கைலாயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கார். உடனே இவர் பயந்துட்டு என்ன பண்ணுறார், சிவனே பயப்படுறார். பயந்துக்கிட்டு போயிட்டு விஷ்ணு பெருமாள்கிட்ட போய் கேட்குறார், இது என்ன பண்ணுறது, நீ தான் ஒரு சொல்லணும், இப்போ அவன் என்னையும் கொண்டுருவான் போல இருக்கு அப்படின்னோடனே அவர் அப்போ தான் சொல்கிறார், இது தேவையா, நீங்கள் கொடுத்த வரம் உங்களையே கொல்ல வருது. சரிங்களா? அப்போ தான் அவர் சொல்கிறார், விஷ்ணு நீங்கள் செய்கிற செயல் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாருங்கள், இது சரியானதா, அவங்க கேட்குறாங்கிறதுக்காக எதையும் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம், ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை கோபத்திலையோ ஒரு முடிவு எடுத்து பட்டுன்னு சொல்லிடுவோம், கடைசியில் அது நமக்கு எதிராக நிற்கும். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்ப்பீங்க, ஒரு கொஞ்சம் லைட்டாக உணர்ச்சி வசப்படுத்திட்டா போதும், நம்ம பாட்டுக்கு கண்ணாப்பண்ணம் செஞ்சு நம்ம மேலேயே நம்ம தலையிலே கள்ள தூக்கி போட்டுப்போம். அந்த மாதிரி வச்சுக்கலேன். இப்போ இவரே இப்படி தான் பண்ணிட்டார். இப்போ அவரே சாவு பயத்தில் ஓடியாந்து நிற்கிறாரு விஷ்ணு கிட்ட. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெண்ணாக மாறி, சரிங்களா, ஒரு நாட்டியக்காரியாக மாறி அந்த அசுரன்கிட்ட போகிறாரு. இந்த பத்மாசுரன் இந்த அம்மாவோட அழகளை பார்த்துட்டு அப்படியே மயங்கிறாரு. உடனே நான் கல்யாணம் பண்ணணும், உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வேண்டுகோள் விடுறாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நாட்டியத்தில் மிக திறமையான ஆளை இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கும், இல்லைன்னா முடியாதுங்கிறார். இவருக்கு நாட்டியமே என்னன்னு தெரியாது, டான்ஸ்னால் என்னன்னு தெரியாது. உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கற்றுக் கொடுக்குறேன், நீ என்ன மாதிரி ஆடினா, எனக்கு ஈக்குவலாக ஆடினா உனக்கு உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே இவரும் ரொம்ப, ஏன்னா அந்த பெண்ணுடைய அந்த அழகில் மயங்கிறாரு. உடனே அந்த வேறு எதுவுமே தோணல, அந்த பெண்ணை தவிர அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரில. அவர் இந்த அம்மா டான்ஸ் ஆடுறாங்க, கையை பிடிங்கிறாங்க, நல்லா கையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு தடவை தலையில் இப்படி வச்சிட்றாங்க. சரிங்களா? உடனே இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்வத்தில் அந்த பெண் மேலே இருந்த மோகத்தில் தலையில் இவரும் அப்படியே கையை வச்சிட்றாரு. உடனே அவர் அப்படியே பஸ்மம் ஆகிட்டார். சரிங்களா? இறந்துட்டார். அப்போ அது மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இவனாவது அது ஒழுங்காக வச்சுருந்தானா, மோகத்தில் இவனும் போயிட்டான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளே எதிரியாக்குற அளவில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சரி, நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாலும் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும், இல்லைனா அதுவும் நம்ம பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். சரிங்களா? இங்கே நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன், ஒரு ஃப்ரெண்டுக்கு லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி ஒரு நண்பர் எழுதி வச்சிட்டார், அவர் பேர் வீட்டை அவங்க பேரில் எழுதி வச்சிட்டார், நண்பர் பேரில். கடைசியில் அவன் எடுத்து வீடு தரம்பே உணர்ந்தரம்பேன்ட்டு போயிட்டான்.
இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி, ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. அதுதான் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமா, நல்ல முடிவாக இருக்கும். நம்ம பாட்டுக்க சரி அப்படி இப்படின்ட்டு எதையா ஒன்று பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம மாட்டிக்க வேணாம். ஏன்னா நிறைய பேர் தன் தலையில் கல்லை தூக்கி போட்டுக்கிறாங்க அவங்களாவே. சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். அவங்க நல்லபடியாக இருக்குன்னு நினச்சாலும் கூட நண்பர்கள் மூலமாக, அதாவது பல வருஷமாக நண்பனாக இருப்பான், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துடும். இல்லை உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள திடீர்னு பிரச்சனை வந்துடும். இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னா உங்களால் முடிஞ்சால் பாருங்கள். ஒருவேளை முடியலன்னா ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் அதுக்கு அனுப்பிச்சி வைங்க. சரிங்களா? அதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இங்கே ராகு கேது லகு வாராகி அம்மா இருக்காங்க. இங்கே வந்தவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்கிட்ட யாரும் இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது, நான் வந்து இங்கே எனக்கு வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு. சரிங்களா? எல்லாருமே எனக்கு இங்கே வந்து நல்லது தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேண்டுனது பலிக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணிக்கலாம். என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.